வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில, மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின்போது 1976 ஆண்டு கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் இருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றாலம் மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர் எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர் பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும், இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லப்பள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அளிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.